வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கழனிக்கு போயிட்டுருக்கோம். கழனியில் என்ன போட்டிருக்கோன்னா, கொஞ்சம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். கலக்கான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சில ஊரில் மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஏரியா, எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் கழனிக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. வண்டியில் தான் போகணும். நடந்து போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 hours ஆயிரும். அதனால் எப்போ மகா அப்பா இருக்காங்களோ அப்போ தான் நாங்கள் கழனிக்கு வருவோமே. ஃபுல்லாக நெற்பயிர்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எங்களால் நெற்பயிர் வைக்க முடியல. அதனால் ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கோம். இந்த வேர்க்கடலையில் அவ்வளோ ஃபுல்லாக களையாக இருக்குது. அதாவது நிறைய தேவையில்லாத அந்த சொன்னப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 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 பில்லே பார்த்திங்கன்னா, அதை எடுத்தோன்னா ரொம்ப சொனையாக இருக்கும். கையெல்லாம் நமைச்சல் ஏற்படும், ஊறும். அதுதான் சொன்னப்பில் சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். காலையில் ஒரு 6:30 7 o'clock வந்துட்டோம். இது முடிச்சுட்டு போகிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours இங்கே வேலை பண்ணிகிட்ருந்தோம். நான், அப்புக்குட்டி, மகா அப்பா 3 பேர் வந்திருந்தோம். அப்பு நேற்றே கழனிக்கு வந்திருந்தாங்க. நேற்று கையில் க்ளவுஸ் போடாமையே இதை பிரித்து போட்டதில் கை ரொம்ப எரிச்சலாயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால அவனே தேடி பார்த்திங்கன்னா க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த காலத்து பசங்க ஆனால் ரொம்பவே ஸ்மார்ட் தான். கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு கழனியில் தான் காமிச்சானே. ரொம்பவே சூப்பர். மொத்தம் 4 க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அவன் பார்த்திங்கன்னா 2 கையில் போட்டுக்கிட்டு, அம்மா நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க, அப்பா ஒன்று போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. அந்த க்ளவுஸே நான் போடலைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட என்னால் எடுத்துருக்கவே முடியாது. அந்த பில்லை அவ்வளோ கை வச்ச உடனே ஃபுல்லாக முள் மாதிரி குத்துது. பாவம் குழந்தை நேற்று எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக நடுவில் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக அந்த மாதுளை உரித்து போட்டு பெப்பரும் சால்ட்டும் தூவி கொண்டு வந்திருந்தேன். அதை தான் சாப்பிட்டுக்கிட்டோம். இது பாருங்கள், வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அந்த அந்த செடி, அந்த கடலக்காய் செடிக்கு நடுவில் இருக்கிற எல்லா பில்லையும் எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த செடி நல்லா ஃபுல்லாக படர்ந்து நல்லா காய் பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறது. இதை ஆளை கூப்பிட்டு பண்ணியிருக்கலாம். நாங்கள் போட்டிருக்கிறதே ரொம்ப சின்னதாக ஒரு 3 துண்டுன்னு சொல்லுவோம், அதுதான் போட்டிருக்கோம். அதனால் டைம் இருக்கிறப்ப நாமளே எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்களே அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் கொஞ்சம் உளுந்து, பச்சை பயிறு இது எல்லாமே ஊடு பயிராக போட்டு வச்சுருக்கோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேங்க. இதோட ஒரு 9:30 ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு. கொஞ்சம் வெயில் வராதனால ஓகேவாக இருந்தது. பூவெல்லாம் இருந்தது வாசலில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா பறித்து எடுத்துகிட்டு வச்சிடலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது பிச்சி பூ. இது எல்லாமே செம்பருத்தி நம்ம செடியில் பூத்துது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒத்தடிக்கு செம்பருத்தி அது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, அக்கா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நான் எனக்கு எப்படி வேலை கிடச்சிதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோ. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவோட நடுவுலையோ இல்லை எண்ட்லேயோ கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிடுவேன். வந்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெள்ளை மூக்கடலை ஊற வச்சுருந்தேன். அந்த வெள்ளை மூக்கடலையே விசில் மட்டும் விட சொல்லிவிட்டு பாப்பா கிட்ட போயிட்டேன் நான். வந்த பிறகு அதை விசில் விட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஒரு குருமா தாளிச்சிட்டு வேர்க்கடலையே நம்ம சட்னி ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க.
வந்த உடனே சரியான பசி. கடகடன்னு வந்து குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்ப தாளிச்சிட்டேன். பாப்பாவை செய்ய சொல்லியிருப்பேன். அவளுக்கு கொஞ்சம் எக்ஸாம் வருதுங்கிறதுனால அவள் வந்து படிச்சிட்ருக்கா. வீடு மட்டும் பெருக்கிட்டு தொடச்சி விட்டுட்டா. தொடச்சிட்டு அவள் வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்து படிச்சிட்ருக்கா. இந்த மிக்ஸி பாருங்கள், புதுசு மாதிரியே இருக்குமே. புதுசு தான் நினைக்கிறீங்களா? ஆமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு. என்னோட மேரேஜ்க்கு சுமித் மிக்ஸி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்பெனி சுமித் மிக்ஸி தான். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த மிக்ஸி வாங்கி. இதை நான் தூக்கி போட்டுடலாம், வேணாம், ஒரு மாதிரி சத்தம் வருது, காயில் போயிடுச்சு, அதனால வந்து வேணாங்க, இதை வெளியே போட்டுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அவருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா வீணாக தூக்கி போடணும் அப்படின்னா பிடிக்கவே பிடிக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கடைக்காரரே வந்து இது ஃபுல்லாக காயில் கட்டிட்டு மேலே இருக்கிற அந்த இது மட்டும் கவர் மட்டும் மாற்றிட்டோம், அதாவது ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த பாடி மட்டும் மாற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நான் மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். வெறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 தான் செலவாச்சு. 700 ருப்பீஸில் புதுசாக ஒரு மிக்சியே வந்துருச்சு. நானும் வந்து மிக்சியில் வந்து ஜூஸ் வந்து காலையில் போட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக தான் வந்திருந்தது. எல்லாமே நல்லா தான் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ அது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த மாங்காய் வந்து கழனியில் வந்து மரத்தில் இருந்து தான் பறிச்சுட்டு வந்தது. பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு 3 காய் இருந்தது, அது மட்டும் பறிச்சுட்டு வந்தோம். தேங்காய் வந்து விழுந்துட்டு இருந்தது. இந்த காற்றுல வந்து ஆடி மாத காற்றுல தினமுமே 4 காய் வந்து கீழே விழுந்துரும். தினமுமே கழனிக்கு போனோன்னா கிடைக்கும். இல்லைன்னா அந்த பக்கமாக வந்து வேலை பார்க்க போகிறவங்க, இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போவாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரி போகிறவங்கெல்லாம் கீழே இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க. வேறு வழி கிடையாது. நம்மளோட தப்பு தான். நாம் போனால் தான் நம்மளால் எடுக்கவே முடியும். மரமேறியை கூப்பிட்ருக்கோம். இன்னும் வந்து அவர் வந்து வரலை. அடுத்த வாரம் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் பறிச்சிட வேண்டியது தான். வேர்க்கடலை சட்னி ஆகிட்டு குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வேண்டியது தாங்க. வாங்க சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை நம்ம ரிப்பேருக்கு கொடுத்தா இவ்வளோ காசு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. சுத்தமாகவே போயிடுச்சு. மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை காயில் வந்து கட்டியிருந்தோம், காயில் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மேலே இருக்கிற பாடி ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிட்டு உடஞ்சிட்டு இருந்தது. சரி இப்பயாச்சும் வந்து அது சரியப்பட்டு வராதுன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதையே எப்படி மாற்றி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு மிக்ஸி வாங்கினோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000-இருந்து 5,000 கிட்ட கண்டிப்பாக ஆகும். அதுவும் பிரீத்தி ஜோடியக்கெலாம் வாங்கணுன்னா 8,000 கம்மி கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 700 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புது மிக்ஸியே வந்து கிடச்சிருச்சு. அதுவும் இல்லாத எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக நம்மளோட மேரேஜுக்கு கொடுத்தது, இதை நம்ம வந்து எடுத்து போடக்கூடாதுன்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாள் வச்சிட்ருந்தேன். திரும்பவும் வந்து மிக்ஸிக்கும் என்னை விட்டு போகிறதுக்கு ஆசை இல்லை. இருக்கிற லைஃப் லாங் இருக்கிற இந்த ஒரு மிக்ஸியை வச்சு ஓட்டிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு மகாப்பா கிட்ட வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம அதை மிக்ஸி ஜார் வந்து இருக்குது. அந்த மிக்ஸி ஜார்லேயே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நான் வந்து இந்த பாலோட அடையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து சில் தண்ணி போட்டு எடுத்தோம் அப்படின்னா வெண்ணெய் தனியாக வந்துடும். வெண்ணெய் வந்து காய்ச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி விட்டு அதுக்கப்புறம் என்னால் வந்து நெய்யெல்லாம் காய்ச்ச முடியாது. அதனால தான். கிச்சன் பாருங்கள் எப்படி ரணகலமாக இருக்குது. இது மொத்தமாக நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணோம். சமையல் வேலை முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டது கிச்சனுக்கு. இப்போ கரெக்டாக ஒரு 1 மணி இருக்கும். இப்போ முட்டை வந்து பிரியாணி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போயிட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம். 1/2 ஹவரில் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்டு படுத்து தூங்கினா அவ்வளோ தூக்கங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நம்மளால் வந்து முழிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏன்னா ரொம்ப நாளாக நிலத்துல வேலை செய்கிறதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்ருக்கோம். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? கீழே குனிஞ்சு நம்ம வந்து அந்த பில்லெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தைஸ் எல்லாம் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வலி எடுக்குது. எனக்கு அன்னைக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா கால் அவ்வளோ வலி. ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சோன்னா இந்த அந்த தைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து வலி எடுக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக டைட் ஆகும். நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கும் இல்லையா, வெயிட்டாக இருக்கும் இல்லையா,
அதனால வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் வந்து அந்த தைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இறுகும் போல் இருக்குது. அதுவும் இல்லாமல் பழக்கம் இல்லாமல் வேலை செஞ்சோம் அப்படின்னாலும் கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி கிடையாது. உடம்புக்கு நல்லது தான். ஆனால் வந்து நமக்கு அந்த மாதிரி நேரம் இல்லாத காரணத்தால் தான் நம்ம வந்து கழனிக்கு வந்து அதிகமாக போகிறது கிடையாது. மீன் எல்லாம் மகா அப்பா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்து மதியம் லஞ்ச் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு +1 படிக்கிறப்போ மேரேஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த +1 அப்புறம் +1 வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். நான் வந்து பி குரூப் எடுத்திருந்தேன், சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸு. அதனால எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு நின்னாச்சு. அதோட +2ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஒரு டியூஷனில் வந்து சேர்ந்து +2 எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து +2 எழுதினேன். மகா அப்பா அப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ பஞ்சாபில் வந்து போஸ்டிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லை இல்லையா, யாரும் கூட இல்லை அப்படிங்கிறதுனால நாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போ மகா அப்பாவே ப்ரைவேட்டாக ஒரு டியூஷன் சென்டரில் சேர்த்து விட்டுட்டு போயிட்டாரு. காலையில் எழுந்திரிப்பேன், மாமியார் வீட்டில் தான் இருந்தேனே. காலையில் எழுந்திரிச்சு கரெக்டாக ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பேன். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலெல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு பாத்திரம் இருக்கும் அதெல்லாம் கழுவி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்து பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து 6 மணிக்கு முன்னாடி நான் டியூஷனில் இருக்கணும். 6 மணிக்கு முன்னாடி நான் இருந்தேனா தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 6 மணிலேருந்து ஒரு 10:30 வரைக்கும் டியூஷன் வந்து இருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிரும். டியூஷன் போனேன் அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு அக்கா இட்லி கடை வச்சுருக்காங்க. அந்த அக்கா கிட்ட வந்து தினமுமே இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி தான் +2 முடிச்சுட்டு டிகிரி முடித்தேங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படிச்சுட்டே தான் இருந்தேன். கூட போவேன் மகா அப்பா கூட. எப்போ எக்ஸாமோ அப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஏ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு எம்ஏவும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிஎட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அந்த டைம் மகா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு ஆஃபர் வந்தது. அதனால அவங்க வந்து வெளிநாடு போயிட்டாங்க. அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வந்து பிஎட் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பாப்பா வந்து கரெக்டாக ஒரு 4 வயசு தான். பாப்பா வந்து எல்கேஜி யூகேஜியோ படிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எடும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2012-13 பேட்சில் வந்து நான் வந்து இப்போ எம்எட் முடிச்சிட்டேன். உடனே வந்து டெட் எக்ஸாம் வருது, இனிமேல் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா மகா அப்பா வந்து ஆர்மியில் இருந்தார் இல்லையா, அந்த கோட்டாவில் வேலை கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்தது. அப்போ ஒரு முறை எழுதினேன். ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணல. அதனால் கண்டினியூஸாக அடுத்த எக்ஸாம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அதாவது பசங்கக்கிட்ட, எனக்கு தெரிஞ்ச பசங்கக்கிட்ட எல்லாம் பழைய புக்ஸ், ஒன்லி டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் வாங்கினேனே. வேறு ப்ரிப்ரேஷனுக்கு வேறு டியூஷன் சென்டரோ இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அதுக்கான ஒரு தனியாக ஒரு புக்கோ அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலைங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லைனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட ஸ்கூல் புக்கு மட்டும் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து படிக்கிறப்ப அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 2012 தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். 2012 ஜூலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்னவேல் குட்டி வந்து பிறக்கிறாரு. அப்போ நான் கரெக்டாக எம்எட் வந்து ஜூன் மாதம் முடித்தேன். கரெக்டாக வந்து எனக்கு அந்த கேப்பே கிடையாது, படிச்சுக்கிட்டே தான் இருந்தேனே. அந்த 2007 வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தா. அதுக்கப்புறம் 2012 வந்து அப்புக்குட்டி பிறந்தான். 2012 வந்து முடித்த உடனே வந்து ஒரு எக்ஸாம் வந்தது. எம்எட் ஜூன் மாதம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஜூலைலேயும் ஆகஸ்ட்லேயும் வந்து டெட் எக்ஸாம் வந்தது. ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்டினியூஸாக படித்து 2013 ஒரு டெட் எக்ஸாம் வந்தது இல்லைங்களா, அதில் தான் நான் கிளியர் பண்ணினேன். 93 மார்க்ஸ் எடுத்தேன். வீட்லேயே இருந்து தான் படிச்சினேன். கை குழந்தை, 1 வயசு குழந்தை தான் இருக்குமே. 1 வயசு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிறப்ப குட்டி அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா 4-5 மாதம் குழந்தையா இருந்தான் பாருங்கள். அப்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் படிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக, ரொம்ப டெப்த்தாக படித்தது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து பிறந்த பிறகு தான். அதுக்கப்புறம் நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். வீட்லேயே படித்து தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணேன். எந்த கோச்சிங் சென்டரும் நான் போகவே இல்லை. 2014 செப்டம்பர் மாதம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிது.
நான் வந்து ஒரு பட்டதாரி ஆசிரியர். அதாவது பிடி அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வேலை தான் செய்றேனேங்க. 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்கேன். சோஷியல் டிபார்ட்மெண்ட் தான். நான் வந்து சோஷியல் டீச்சர் தான். கரஸ்லேயே படித்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நினச்சேன் அந்த சப்ஜெக்ட். ஆனால் அந்த சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாத அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கின உடனே அப்பா என் கண்ணில் தண்ணி தாங்கவே முடியலங்க. என்னை எத்தனை பேர் முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. ஏன்னா பயம் நிறைய வந்து கட் ஆஃப் அந்த மாதிரியெல்லாம் வந்து இருந்தது. வெயிட்டேஜ் வச்சுருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனில் வரல. 93 மார்க்ஸ் எடுத்து தான் வந்தேனே. ரிலாக்ஸேஷன்லாம் வந்து எனக்கு கிடையாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறப்பவே எப்படின்னா 100க்கு மேலே எடுக்கணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து 93 அந்த அந்த மார்க் தான் வந்து வந்தது. எனக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விமன் எம்ப்ளாயி அப்படின்னா நானாக தான் இருப்பேனே. கவர்மெண்ட் ஜாபில் ஃபஸ்ட்டு போன ஆள் நான் தான். அதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சந்தோஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மாமியார் வீட்டிலலாம் வந்து சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னா இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கவே கூடாது. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஷாக்கு. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னே தெரியல. ஆனால் அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டி குடிச்சது. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னால் யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, உனக்கெல்லாம் எங்கேம்மா வேலை கிடைக்க போகுது, நீ எல்லாம் ரெகுலராக போய் படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1 கிலோ ஸ்வீட்டை வாங்கி யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் போய் கொடுத்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் எனக்கு அந்த மனக்குமுறல் வந்து சரியாச்சுங்க. இதுதான் என்னோட ஸ்டோரி. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்னா, எத்தனையோ பேர் வீட்டில் இருந்து படிக்க முடியல, எவ்வளோ பேர் வந்து நம்மளை இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைப்பீங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த எக்ஸாமுன்னு மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நாம் வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால் முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது. மன உறுதியோடு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்களும் வெற்றி அடைவீங்க. அதனால தான் என்னோடய ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.